வணக்கம். இன்று ஒழுக்கமுடைமையின் 2வது குறளை நாம் காணலாம். போலாமா? நான் சொல்லக்கூடிய அந்த பண்புகளை எல்லாம் கடைப்பிடிக்கிறதுங்கிறது எவ்வளோ சிரமம் நமக்கே தெரியும். கோவப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர படாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி நல்ல சொற்களை சொல்லுவோமே தவிர எந்நேரமும் அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு தடவையாவது நாம் மாறிவிடுவோம். இந்த மாதிரி எந்த ஒரு பண்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கருதினாலும் நம் வாழ்நாள் முழுக்க அதனை அப்படியே கடைபிடிப்போமா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கும் பொழுது அது சற்று கடினம்தான். ஆனால் இதனையே அப்படியே தன்னுடைய வாழ்நாளில் படிப்பினையாக ஏற்று மேற்கொண்ட பெருமக்கள் இருக்கிறார்களே, அவர்களில் ஏன் நாமும் ஒருவராக இருக்கக்கூடாது? கஷ்டப்பட்டாவது இந்த நல்ல பண்புகளை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். நல்ல பண்பு நம்மக்கிட்ட இருக்கும், அதை நிலையாக தொடர்ந்து அப்படியே வைத்திருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இங்கு முக்கியம். பார்க்கலாமா? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. இந்த குறளின் பொருள் என்னவாக இருக்கும்? பரிந்தோம்பி காக்க, ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய மேன்மையான பண்புகள் அனைத்தையும் வருந்தி அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுதல். ஏன்னா நம்மளால் கடைப்பிடிக்க முடியாதுங்கிறது உண்மை. அதனால் அதனை நாம் என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டாவது அந்த அந்த பண்புகளை நிலைநிறுத்திக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கோவப்படக்கூடாது, நல்லா பேசணும், பொய் சொல்லக்கூடாது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம நடத்திக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம அப்படியே கூட அதை கடைப்பிடிப்போம். ஏதாவது ஒரு தருணத்தில் என்ன பண்ணுவோம்? மாற்றிடுவோம். அதனால் அந்த பண்புகளை நம்ம அப்படியே கடைப்பிடிக்க வேண்டும். இதுக்கு உதாரணம் என்ன? ஹரிச்சந்திரன் என்ன பண்ணான்? தன்னுடைய நாட்டினை இழந்தான், மனைவியை இழந்தான், பிள்ளையை எல்லாத்தையும் இழந்து கூட வாய்மை என்ற ஒரு குணத்தை நான் விடமாட்டேன் என்று சொல்லி உறுதியாக நின்றான் இல்லையா? அதனால் அவனுக்கு கஷ்டம்தான் வந்தது. இருந்தால் கூட என்ன பண்ணான்? கடைப்பிடித்தான். அப்படி தான் நம்மளும் இருக்கணும். சரியா? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். கஷ்டப்பட்டாவது ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அல்லது அந்த சொல்லின் பொருளை உணர்ந்து அந்த பண்புகளை எல்லாம் நாம் கைக்கொண்டு அப்படியே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எவ்வளவுதான் நாம் ஆராய்ந்து, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நுண்ணோக்கி பார்த்தல். என்னதான் நம்ம நிதானமாக பொறுமையாக எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் கூட இந்த பண்புகளை மேற்கொண்டவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள், மேன்மையாக இருக்கிறார்கள் என்பது அப்பட்டமான உண்மை. அதுதான், நீ எப்படி தான் ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் இந்த ஒழுக்கம் என்ன பண்ணும்? உன்னை மேன்மையாகத்தான் ஆக்கும். ஆக அதையே நீ வாழ்க்கையின் துணையாக மேற்கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய சொல்லின் அனைத்து நற்பண்புகளையும் நாம் மேற்கொள்வது என்பது கடினம். ஆனாலும் கஷ்டப்பட்டு அந்த பண்புகள் அனைத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது வாழ்க்கையில் நாம் சிறக்கலாம். நம்ம எவ்வளவுதான் நுண்ணோக்கி பார்த்தாலும் இந்த பண்புகளை கைக்கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் மேன்மக்களாகவே இருந்து வருகிறார்கள் என்பது உண்மைதானே? இது நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? அப்போது இந்த ஒழுக்கத்தை நாம் வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்து அதனை நம் வாழ்க்கை துணை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம் நம்முடைய பிறந்ததோடு வருது. கர்ணனோட கவச குண்டலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணணும்? நம்முடையே அதை வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நல்ல சிறப்புகளை நாம் பெற முடியும். நன்றியுடன் நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாமே. நன்றி.